அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தென்னையில் குரும்பை உதிர்தலை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதனால் இந்த மாதிரி குரும்பைகள்லாம் உதிருது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டே காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று சத்து குறைபாடாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பூச்சி தாக்குதலாக இருக்கலாம். என்ன சத்து குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா போரான் மற்றும் பொட்டாசியம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி குரும்பைகள் எல்லாமே உதிருது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம எருக்கஞ்செடிகளை பயன்படுத்தலாம். எருக்கஞ்செடிகளில் போரான் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அதை ஒரு மரத்துக்கு 2 கிலோன்ற கணக்கில் எடுத்துகிட்டு மரத்தை சுற்றி 3 அடியில் ஒரு வட்டை எடுத்துகிட்டு அதில் இந்த எருக்கஞ்செடிகளை கட் பண்ணி நம்ம போட்டு வர்றது மூலமாக இந்த குரும்பை உதிர்தல் தடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட ஃபெர்டிலிட்டின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது 6 வகையான நுண்ணிகள், 7 வகையான சத்துக்கள் இருக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க், சல்ஃபர், சிலிக்கா, அயன் சொல்லிட்டு அது கூட நம்ம போராக்ஸையும் ஒரு மரத்துக்கு 100 கிராம்ன்ற கணக்கில் கொடுத்துட்டு வர்றது மூலமாக இந்த குரும்பை உதிர்தலை தடுக்கலாம். ரெண்டாவது பூச்சி தாக்குதல்னால. என்ன பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெள்ளை வேர்ப்புழுனால தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மரத்தனோட இலைகள் எல்லாமே மஞ்சள் கலரில் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் குருமையுமே உதிர ஆரம்பிக்கும். மரத்துக்கு அடியில் ஓட்டை போட்டு உள்ள இருக்க திசு பகுதியிலுமே சாப்பிடும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம இன்ஃபினிட்டை பயன்படுத்துறது மூலமாக கட்டுப்படுத்தலாம். இன்ஃபினிட்டில் 5 வகையான நுண்ணீர்கள் இருக்குது. இது நம்மளுக்கு வெள்ளை வேர்ப்புழுக்கள், சாரொஞ்சு பூச்சிகள், வண்டுக்கள், நூற்புழுக்கள், இலைத்தினம் புழுக்கள், இந்த மாதிரி அனைத்து வகையான பூச்சிகளையுமே கட்டுப்படுத்துது. இதை ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் எடுத்துக்கிட்டு தேவையான தண்ணியில் 3 நாள் ஊற வச்சுட்டு 3 டோஸுமே நம்ம வேரில் கொடுத்துட்டு வர்றது மூலமாகவே நம்ம இந்த பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அது மூலமாக நம்ம குரும்பை உதிர்தலையும் தடுக்கலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.